இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேடம் சுபாஷினி, எப்படி இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் பர்செப்ஷன் ஆன் பட்ஜெட்? நான் இப்போ இங்கே அரசியல் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு எக்கானமிஸ்டாக, ஒரு பொருளாதார ஆலோசகர் வல்லுநராக நீங்கள் எப்படி இதை பெர்சீவ் பண்ணியிருக்கீங்க? இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இன்டரிம் பட்ஜெட்னு நீங்களே சொன்னீங்க. ஸோ இன்டரிம் பட்ஜெட்ல நம்ம பெரிய அளவில் ஒரு ஏதாவது ஒரு பெரிய சர்ப்ரைஸோ ஒரு பெரிய திட்டங்களோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை அலைன் பண்ணி அவங்க இது வரைக்கும் ஆட்சியில என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு தொகுப்பா இன்னைக்கு கொடுத்தாங்க. அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியும். இப்படி இருக்க இவங்க ஓவராலா அவங்களோட பினான்சியல் பொசிஷன் அசச் தமிழ்நாட்டுல நமக்கு பல விதமான வியூஸ் வருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஓவராலா டெஃபினட்டா நம்ம க்ரோ ஆயிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா க்ரோ ஆயிருக்கோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வைஸ் இது சரியான பட்ஜெட்டா அப்படின்னா இன்க்ளூசிவா நிறைய ஸ்கீம்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. புதுசா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்டோட அலைன் ஆகி இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஷிப் பில்டிங் ஆகட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸ்கூல்ல என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆகட்டும், எம்எஸ்எம்ஏ ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுமே லைக் எல்லோருக்கும் வீடு திட்டம் அந்த மாதிரி இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட அலைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெரி குட் மூவ். ஸோ அப்படிதான் கவர்மெண்ட்ஸ் கேன் ஃபங்க்ஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு ஆல்ரெடி, அதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, நம்ம கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ ஓவராலா நம்ம க்ரோ ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கான வழிவகை நீட்டா தெரியுது. இதை தாண்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆதங்கம்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இவ்வளோ நலத்திட்டங்கள் அறிவிக்கும் பொழுது இது ஒரு நல்ல மூவா, இது கரெக்டான வழிவகையா, டாக்ஸ் கட்டுறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் வர மாதிரியான ஒரு விஷயமாவே இது பார்க்கப்படுது. ஸோ இப்போ அப்படி நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்மளோட தமிழ்நாடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50% நமக்கு வரி வசூல் இருந்தும் அண்ட் மற்ற இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அந்த மாதிரியான ஸ்டேட்டோடைய ஓன் ரெவென்யூ கிட்ட இருந்து வருது. ஒரு 12% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளோட ஷேரா வருது. ஒரு 5% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான கிராண்டா வருது. சோ இப்ப இந்த வரவுகள்லாம் நமக்கு நியாயமான வரவுகள். இதற்கான செலவினங்களும் நம்ம ஒரு 27% கிட்ட நம்மளோட சேலரி எல்லாம் கொடுக்குறோம். சேலரி, பென்ஷன் எல்லாம் இன்க்ளூடிங் ஒரு 12% நம்ம கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்றோம். இன்னொரு 10% நமக்கு ஜெனரலா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களுக்கு நமக்கும் தேவைப்படுது. இதை தாண்டி இப்ப இந்த ஃப்ரீ பீஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கப்படுற ஸ்கீம்ஸ்க்கு நலத்திட்டங்களுக்கு பணம் எங்கிருந்து வருது? இது இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31% கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப 31% கடன்றது வாங்கவே கூடாதா அப்படின்னா தாராளமா வாங்கலாம். பட் அந்த கடனை வாங்கி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத பொறுத்த விஷயம். சோ இப்ப கடன் டெஃபினட்டா வாங்கிதான் ஆகணும். ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட ஓன் சோர்சஸ் வச்சே நம்மளால பண்ணிட முடியாது. சோ இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கடன் வாங்கும்போது அந்த கடனை நம்ம டெப்ளாய் பண்ணி இப்ப நம்மளுடைய இந்த வரவு செலவு கணக்குல கிட்டத்தட்ட 15% நம்ம வட்டியா மட்டுமே கட்டுறோம். இப்ப இந்த கடனை வாங்கி இந்த 15% வட்டிக்கான ஒரு வளர்ச்சியை நம்ம இங்க இருந்து பார்த்தா மட்டுமே இந்த வட்டியை நம்மளால திருப்பி செலுத்த முடியும், அசலையும் திருப்பி செலுத்த முடியும், இந்த கடனை நம்மளால அடைக்க முடியும். பட் நம்ம இப்ப நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம 31% கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். 31% கடனை வாங்கி அந்த 30% அப்படியே இந்த ஸ்கீம்ஸுக்கு பணமா போகுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இப்படி இந்த 31% ஸ்கீமா போகும்போது இது எல்லாமே நமக்கு வேஸ்டா போகுதா, இது இதனால நமக்கு எந்த வளர்ச்சியும் வராதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல 2 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஸ்கீமோ நலத்திட்டங்களோ இல்லாம ஒரு ஸ்டேட்டோ இல்ல ஒரு கண்ட்ரியோ டெஃபினட்டா ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ எல்லா ஒரு நலத்திட்டம் வேணும், அந்த ஒரு எக்கனாமிக் க்ரோத், ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் வேணும். கஷ்டப்படுறவங்க, நலிவடைஞ்சவங்களுக்கு, பெண்கள் ஆகட்டும், மாற்றுத்திறனாளிகள் ஆகட்டும், அவங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இது எல்லாமே பண்ணிதான் ஆகணும். பட் இப்படி பண்ணும்பொழுது இந்த ஸ்கீம்ஸ்ல வளர்ச்சிக்கான அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் என்னெல்லாம், எந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படிங்கறத பார்க்கணும். சோ இப்போ உலக அளவுல எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டெஃபினட்டா இது நம்ம நாடுன்னு இல்ல, எல்லா நாட்டிலயுமே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்கீம்ஸ்ன்றது டெஃபினட்டா இருக்கும். சோ இப்போ நீங்க ஸ்கூல் போனீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஹையர் எஜுகேஷன் போனீங்கன்னா இது கிடைக்கும். நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நீங்க அப்ரெண்டிஸ் இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்கீம்ஸ்ன்றது டெஃபினட்டா கொண்டு வரணும். அண்ட் அது ஒரு ஃபிக்ஸட் டென்யூருக்கு இருக்கணும். ஓகே, நான் உங்க பள்ளி படிப்புக்கு சப்போர்ட் பண்றேன்னா நீங்க பள்ளி காலம் முடிகிற வரைக்கும் இந்த தொகை வரும். அந்த மாதிரி இப்போ அன்கண்டிஷனலா அண்ட்
அன்லிமிட்டடான ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அதுதான் வளர்ச்சிக்கான வித்தா இல்லாம இருக்கு. சோ அங்கிருந்து நமக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராது. சோ அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இப்போ இதில் எனக்கு இப்போ நம்ம சர்ப்ளஸ் பண்ண முடியாது, டெபிசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து இப்போ ஓவரால் இருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. சில மாநிலங்களில் சர்ப்ளஸ் பட்ஜெட்டும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஒரு க்ரோயிங் எக்கானமியாக ஆஸ் யூ அவேர் இதில் வந்து நமக்கு ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட் வர முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அது வந்து ரைட். அது ஏன்னா எனக்கு என்ன இன்னொரு கேள்வி, இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸை தான் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பிஜேபியில் வந்த ஒரு விமர்சனம் இது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ திமுக எக்ஸ்பெக்ட் பண்ணது லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா 3,31,529 கோடி இருந்தது. ஆனால் எக்ஸ்பெக்டடுக்கும் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட 26,000 கோடி பக்கத்தில் 21,000 கோடி பக்கத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வந்து வருமானத்தில் அல்லது அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? டெஃபினட்டா. ஏன்னா இப்ப இந்த ரெவென்யூங்கிறது எஸ்டிமேட்டடா சிம்பிளா நம்ம வீடு அளவுல தான். இப்ப நமக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வரும்னு நினைச்சு நம்ம சில செலவுகள் செஞ்சு நமக்கு வர வேண்டிய சம்பளம் வந்து 7,000 குறைஞ்சதுன்னா அந்த டெபிசிட் வரதான் செய்யும். அண்ட் அப்படி இருக்கும்போது இது மொத்தமாவும் ஒரு குறையா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த ரெவென்யூ எஸ்டிமேஷன்ன்றது ரொம்ப ப்ரிசைஸா பண்றதும் கஷ்டம். ஓகே. பட் இவங்க ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் ரெவென்யூமே கம்மியா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு. சோ அந்த விதத்துல எஸ் ரெண்டு சைடுலயுமே வந்து கேப் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டேட்ஸ் அது வந்து ஒரு மாநிலத்திற்கு முக்கியமானது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது மாநிலத்துக்கான நிதி பகிர்வு வரலை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுங்கிறத வந்து பொறுத்து ஒரு எக்கானமிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா சரியானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு. ஜிஎஸ்டி பற்றி தானே கேட்குறீங்க உங்க கேள்வி? ஜிஎஸ்டியோ அல்லது மற்ற எந்த ஸ்கீம்ஸோ நீங்கள் பொதுவாக கூட சொல்லலாம், என்ன இன் டோட்டல் கூட சொல்லலாம். ஃபினான்ஸ் அலோகேஷன், டோட்டல் ரெவென்யூ வரது இல்லையா? ஆமாம், டோட்டல் ரெவென்யூ ஒரு ஸ்டேட் சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணுறதுல வர்றதில்லை, அது சொல்கிறேன். சோ சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வரதுல வந்து இனிஷியலா இவங்களுடைய தமிழ்நாட்டுல இருந்து நம்ம பட்ஜெட்ல நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண காலங்கள்லயே வந்து எங்களுக்கு இவ்வளவு வரவு வரணும் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வந்து பட்ஜெட்டே போட்டுட்டு இருந்தோம். சோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யார் ஆட்சியில இருந்தாலும் நான் சொல்றேன். சோ அந்த வரவு அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணி தான் பட்ஜெட்டும் போடுறோம். அண்ட் நமக்கு வர வேண்டிய பணமும் வந்துட்டு தான் இருக்கு. சோ இப்ப நம்மள கன்சிடர் பண்ணாம நம்ம கிட்ட கேட்காம நம்மளுடைய ஷேர் எடுக்கிறது அப்படிங்கறது எல்லாம் வந்து சரியான குற்றச்சாட்டா எனக்கு தெரியல. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒரு விஷயத்து மூலமா தான் இது எல்லாமே வந்து முடிவெடுக்கப்படுது ஜிஎஸ்டி சம்பந்தமா. ஜிஎஸ்டி சம்பந்தமான முடிவுகளுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன், பினான்ஸ் மினிஸ்டர் மோடி யாரையுமே வந்து எந்த குறையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் எல்லா டெசிஷன்ஸுமே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமா தான் எடுக்கப்படுது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல யார் இருக்காங்கன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஒரு பிரதிநிதிகள் இருக்காங்க. சோ நம்மளோட தமிழ்நாட்டில இருந்தும் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி அங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துதான் இது வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச மேடம். தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணாரு. நீங்க பாத்திருப்பீங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து டெமோக்ராட்டிக்கா இல்ல. அஞ்சு மாநிலங்கள் ஊபி, பீகார் அவங்க எடுக்கிறதா முடிவு. குஜராத் வரல. ஓகே. மற்ற மாநிலங்கள் கருத்து தான் சொல்லலாம். ஓகே மேடம் ப்ளீஸ். மேடம் நீங்க கேக்குது மேடம், கேக்குது. நீங்க ஃபினிஷ் பண்ணலாம், நீங்க பேசிடலாம். சோ அவங்க வெளிநடப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு சில ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸுக்கா இருக்கும். பட் அப்படின்னாலுமே அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை டோட்டலா கன்சிடரே பண்ணாம ஒரு முடிவுன்றது எடுக்கப்படலை. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து அந்த முடிவு எடுக்கப்படுது. அண்ட் சென்ட்ரல்ல இருந்து வர ஷேருங்கிறது கொடுக்கலாமா வேண்டாமான்ற முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்காப்புல எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளையை பொறுத்து ஜிஎஸ்டில எல்லாமே வந்து ஸ்பெசிஃபைட் ரூல்ஸ் தான். சோ இப்போ சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி அப்படின்னு ரெண்டு போர்ஷன் நம்ம இப்ப பாக்குறோம். நம்ம தமிழ்நாட்டுல என்ன பொருட்கள் வாங்கினாலும் என்ன சேவை நம்ம என்ஜாய் பண்ணாலுமே இங்க வந்து அதான் சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி. எஸ்டிஎஸ்டி போர்ஷன் முழுக்க வந்து ஸ்டேட்டுக்கு வந்துரும். சிஜிஎஸ்டி நேரா சென்ட்ரலுக்கு போயிடும். ஐஜிஎஸ்டி போர்ஷன்ல தான் நமக்கு வர வேண்டிய போர்ஷன் வந்து வரணும். சோ இப்ப ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு டிரான்சாக்சன் நடக்கும்பொழுது யாரு கன்சியூமரோ அவங்களுக்கு தான் அந்த கன்சியூமர். இப்ப நம்ம தமிழ்நாடோட கன்சியூமரா இருந்தோம்னா தமிழ்நாட்டுக்கு தான் அந்த ஷேர் வந்து சேரணும். சோ அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையை பொறுத்து எங்க வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை நடந்திருக்கோ அந்த மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் அதுக்கான ஷேர் தான் நமக்கு வந்து வரணும். இதுல இனிஷியலா நமக்கு புரிதல் காரணமாக தமிழ்நாட்டிலயுமே சரி இது எல்லாம் பேன் இந்தியா நடந்த விஷயம் தான்.
நிறைய பேருக்கு அந்த இன்புட் ரிவர்சல் அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. சோ இப்ப அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுடைய கிட்டில வந்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்டாலையுமே கொடுக்க முடியும். அது வரைக்கும் அது வந்து நடுவுல இருக்கு, அது சென்ட்ரலுக்கும் போகல ஸ்டேட்டுக்கும் போகல. சோ அதனால இந்த கிளாரிட்டி எல்லாமே வந்து இப்பதான் வந்து சரியாயிட்டு இருக்கு. சோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்மளுடைய வரியை பிடித்து வச்சுட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலை எனக்கு அது மாதிரி தெரியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.